சங்கர் சார் வந்து இந்த எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு ட்வீட் போட்டார். போடும்போதே தெரிஞ்சிருச்சு, ஆஹா திரும்ப வராரு, லாபி பண்ணுறாரு அப்படின்னு. ஆக்சுவலாக டிவிக்கு அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்போது மிகப்பெரிய அளவில் வந்து சென்னை முழுவதும் வந்து தடை விதித்தவர் தான். எனக்கு தெரிஞ்சு மாதவரம் சைட்லாம் இவர் போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் பிரச்சாரத்துக்கே போகல, அவர் பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார். அதே அப்போ குற்றச்சாட்டாக வச்சாங்க, பிரச்சாரமே பண்ண மாட்டாரு, இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எந்த அவருக்கு எதிராக தான் வந்து எனக்கு தெரிஞ்சு டிவிகேலேருந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து சென்னை கமிஷனரை பற்றி புகார் அளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளித்தாங்க. ஆதவ அர்ஜுனா பேரை சொல்லியே சொன்னார், அவர் ஒரு டிஎம்கே ஆள் மாதிரியே செயல்படுறாரு அப்படின்னு ஓப்பனாகவே சொன்னார். திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது அவரை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். யார் ப்ரெஷர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலே வந்து ரொம்ப காலமாக இருந்தாங்க. டிவிக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துச்சு, ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்ச நாள் அப்படியே காத்திருப்போர் பட்டியலே இருந்தாங்க. அங்கே ஏற்கனவே வந்து தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருந்தார்ல, அவருக்கு பதிலாக வந்து அருண் அவர்கள் தொடர்ந்து கேட்டுதார், நான் திரும்ப சென்னை கமிஷனராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வரும்பொழுது இல்லை நீங்கள் சென்னை கமிஷனர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லிட்டாங்க. அப்போது அமல்ராஜ் வராரு கமிஷனராக. அப்போ வந்து ஒரு அருண் அவர்களுக்கு வந்து கமிஷனர் பதவி தர முடியாது. அப்போ அதை விட்டால் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிவிஎஸ்சி டைரக்டர் இருக்குது, இப்போ டிவிஎஸ்சி டைரக்டர் வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏன் டிவிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, அதுவும் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான, நீங்கள் யார் வீட்டுக்கு வேணால் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைட்டு போகலாம், தெரியும்ல? தெரியும். யார் வீட்டுக்கு வேணால் போகலாம். நான் ஆளுங்கட்சி வீட்டுக்கு மட்டும் போக முடியாது. போனால் என்ன நம்மளுக்கே தெரியும். எதிர்கட்சி, நீங்கள் எம்பி, எம்எல்ஏ, எதிர்கட்சியில் இருக்கவங்க யார் வேணால், யாருக்கு கூட வேணாலும், முன்னாள் முதல்வர் வீட்டுக்கு கூட போகலாம், முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு போகலாம். ரைட், ஓரளவு வந்து பவர்ஃபுல்லான ஒரு லைக் பதவி தான் அது. அப்படி இருக்கும்பொழுது திருமா அவர்களும் அதே போல் செல்வப்பிரந்தி அவர்களும் தொடர்ந்து வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, இந்த பதவியை மட்டும் அவர்கிட்ட கொடுங்க, இப்போ எங்கள் சார்பாக ஒரு அதிகாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து தன்னிச்சையாக வந்து முடிவெடுக்க மாட்டார் இந்த மாதிரி விஷயங்களில். அவர் சுற்றி வந்து 4-5 பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி போடலாமா போட வேணாமா, இவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, நம்மளுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் வந்து கொடுத்துருக்காரு, உங்கள் ஆளுங்கட்சி ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தாங்கல்ல, அவங்க கூட எந்த மாதிரியான டைப்பில் இருந்தாங்க, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உளவுத்துறையிலையும் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ விஜய்கிட்ட யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கார். ஒருத்தர் வீட்டுக்கு வந்து 20 டைம் போயிருக்கார். ஒரு டைம் 2 டைம் இல்லை, 20 டைம் வந்து டெய்லி போய் மீட் பண்ணிட்டுருக்கார். சார் எங்கே இருக்கீங்க, நான் வரலாமா, பார்க்க வரலாமா, உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போய் பார்த்துருக்கார். இன்னொரு வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 டைம் போயிருப்பார். பழனிக்கு பாதர யாத்திரை போனவங்களோட இவர் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இந்த பதவியை வந்து வாங்கியிருக்கார். ஸோ அப்போ விஜயும் ஒரு இடத்துல வந்து கன்வின்ஸ் ஆச்சு, கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்து கெஞ்சுறாரு, அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்கலாம். ஆனால் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க.